உதகை அருகே பழங்குடியின பெண்ணை அடித்துக் கொன்று கிராம மக்களை அச்சுறுத்தி வந்த புலி சிக்கியது. பிடிபட்ட புலியை காண்பிக்க வலியுறுத்தி கிராம மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. மாவட்டம் மாவனல்லா கிராமத்தில் கடந்த 24ஆம் தேதி நாகியம்மாள் என்ற பழங்குடியின பெண்ணை புலி அடித்துக் கொன்றது. அவரை கொன்றது T37 புலி என்பதை கண்டறிந்து அதை பிடிக்க 5 இடங்களில் வனத்துறையினர் கூண்டு வைத்தனர். புலியின் நடமாட்டத்தையும் தொடர்ந்து கண்காணித்து வந்தனர். இந்த நிலையில் பெண்ணை கொன்ற T37 புலி அதிகாலை கூண்டில் சிக்கியது. கூண்டில் சிக்கிய புலியை வனத்துறையினர் கொண்டு சென்றபோது ஊர் மக்கள் தங்களிடம் புலியை காண்பிக்க வேண்டும் என்று அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்து வாகனத்தை மறித்தனர். புலி ஆக்ரோஷமாக இருப்பதால் மக்கள் பார்க்க அனுமதிக்க முடியாது என்று கூறி காவல்துறை பாதுகாப்புடன் அதை கொண்டு சென்றனர். இதனிடையே வாக்குவாதத்தின் போது காவல் உயர் அதிகாரி தாக்கியதாக கூறி கிராம மக்கள் உதகை மசனக்குடி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். 2 பேர்த்த அரெஸ்ட் பண்ணி கையை பிடிச்சி இழுத்து கொடுக்குறாரு. நாங்கள் அந்த மாதிரி என்ன தப்பு பண்ணோம்? அதே மாதிரி என் பையன் விஷ்ணுவை வந்து நெஞ்சு சட்டையை போட்டு அடிக்க போறாரு. அப்புறம் அந்த போரன்றவனையும் தகாத வார்த்தையில் பேச அவர் தள்ளி விட்டாரு. ஒரு அரசாங்க அதிகாரின்றவர் எவ்வளோ இதாக போகணும் தெரியுங்களா? எங்களுக்கு எல்லாத்தையும் பற்றி தெரியும் சார். A to Z எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அவர் வந்து அப்படி பேச தப்பு தானே. போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்படாததால் மறியலில் ஈடுபட்ட பெண்கள் உள்ளிட்ட 17 பேரை கைது செய்தனர். இதனால் சுமார் 2 மணி நேரத்திற்கு பிறகு உதகை மசனக்குடி சாலையில் போக்குவரத்து சீரானது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.